அந்த பொருளை யார் ஒருவர் அந்த பொருளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பொருளை வச்சு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த பொருள் அவங்களுக்கு பலனுள்ளதாக மாறும், அதை யூஸ் பண்ண முடியும். அந்த கிருபையை கர்த்தர் இந்த மாதம் தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார். நம்பர் 1, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னா, அப்படியே கிடக்கட்டும்னு எல்லாரும் விடுறது மாதிரி ஆண்டவர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன், நான் திரும்ப எடுப்பேன். எல்லாரும் அமைதியாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் கர்த்தர் அமைதியாய் இருக்க மாட்டார். எல்லாரும் மறந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் மறக்கலைன்றதை கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். எல்லாரும் அதை விட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நிச்சயமாகவே நான் விடமாட்டேன், நான் திரும்ப